தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் டெல்லியில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், தேமுதிக நிர்வாகிகள் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்து பேசிவிட்டார்களா? இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. இது குறித்து நாம பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுடைய பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற பிஏவிடம் பேசி பார்த்தபோது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு புரளி. இன்னும் எங்ககிட்ட யாருமே அப்பாயின்மெண்ட் கேட்கல. தேமுதிகவை சேர்ந்தவர்கள் இதுவரையில், அதாவது ஒரு 2 நிமிடம் முன்னாடி நம்ம கிட்ட பேசிட்டு உள்ள போனாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரை எங்ககிட்ட இப்ப நீங்க பாக்குறது பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுடைய இல்லம், அவர் வீடு அமைதியாக இருக்கிறது. உள்ள இருக்க பிஏ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரை தேமுதிகவினர் எங்ககிட்ட யாரும் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒண்ணுமே பேசல, அதனால அந்த தகவல் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. தேமுதிக தரப்பில் சுதீஷிடம், அதாவது வழக்கமாக பத்திரிகையாளர்கள் எந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுவார்களோ என்ற பல பத்திரிகையாளர்கள், பல டிவி சேனல்களை பத்திரிகைகளையும் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் போன் போட்டு பேசியிருக்காங்க. எடுத்து நான் இந்த மாதிரி சுதீஷோட பிஏ பேசுறேன் சார், இப்ப டெல்லியில தான் இருக்காரு, கொஞ்ச நேரத்தில் காலையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு. மதியம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இல்ல ஒரு வியாபார மீட்டிங்காக, ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்தாரு. மதியம் தான் பாஜக தலைவர்களை சந்தித்து பேச போறோம், யாரை சந்திக்க போறோம், நாங்க எங்க இருக்கோம், எவ்வளவு நேரம் சந்திப்பு நடைபெற போகுது அப்படிங்கறத நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உளவுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க க்ளோஸா வாட்ச் பண்றோம், அவங்க டெல்லியில இருந்து பேசுற மாதிரி தெரியல, தேமுதிகவினர் யாரும் டெல்லிக்கு வந்தது போல் தெரியவில்லை, சென்னையிலிருந்து பேசுவதை போல் தான் எங்களுக்கு தெரிகிறது, இந்த பாஜகவுடனான சந்திப்பு உண்மை இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சொல்றாங்க. பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுடைய பிஏவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரை சந்திப்பிற்கு அப்பாயின்மெண்டே கேட்கல, அப்பாயின்மெண்ட் வாங்காம மினிஸ்டர் யாரும் பார்க்க முடியாது, மினிஸ்டர் இப்போதைக்கு பிஸியா இருக்காரு, அது உண்மை இல்ல, இந்த தகவல் உண்மை அல்ல என்பது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுடைய பிஏ நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவின் முக்கிய பிரதிநிதிகள் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. ஆனால் இந்த தகவல் வெறும் புரளி என நமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம்.